அனைவருக்கும் வணக்கம். ரசவாதிகள் என்பவர் யார்? ரசவாதிகள்னால் ரசத்தை கட்டி மணி போல் ஆக்கி அதை ஆன்மீகத்துக்கோ இல்லை சித்து விளையாட்டுகளுக்கோ இல்லை உயர் வகை மருந்துகளுக்கோ அல்லது தங்கமாக மாற்றத் தெரிந்தவர்களோ இவர்கள்தான் ரசவாதிகள். அப்போ ரசம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசம் அப்படிங்கிறது பாதரசத்தை குறிக்கும். பாதரசம்தான் எல்லா உலோகங்களும் திட நிலையில் இருக்கும், பாதரசம் மட்டுமே திரவ நிலையில் இருக்கும். அப்போது இந்த திரவ நிலையில் இருக்க உலோகத்தை, இப்போ இரும்பு இருந்துச்சு அப்படின்னா, இரும்பு நீங்கள் தீயில் இது பண்ணி அதை நெகிழ வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். தங்கம் அப்படி தான், வெள்ளி அப்படி தான். ஆனால் இந்த பாதரசத்தை மட்டும் நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாது. அப்படி செய்யணும் அப்படின்னா, அதை உலோகமாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நிறைய மூலிகைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த மூலிகைகளை பற்றி அதாவது ரசத்தை கட்டி உலோகமாக்கி திடப்பொருளாக மாற்றி, அப்போ திடப்பொருளிலிருந்து மருந்தாகவோ இல்லை மணியாகவோ இல்லை தங்கமாகவோ மாற்ற தெரிந்தவர்களே ரசவாதிகள். எல்லா சித்தர்களும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரசவாதம் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதனால தான் அவங்களுக்கு பொருள் மேலே பற்றற்று இருந்தாங்க. இன்றைக்கி எல்லோரும் பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டுருக்கோம் இல்லையா? அவங்களுக்கு பொருள் மீது பற்று கிடையாது. காசு வேணும் அப்படின்னா தங்கத்தை உருவாக்கிடுவாங்க. தங்கத்தை உருவாக்கி அதை விற்றுருவாங்க. அப்படி செஞ்சவங்கள சமீபத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சவர் வள்ளலார். வள்ளலார் ஒரு ரசவாதி தான். சரிங்க. இப்போது இந்த ரசவாதிகள் அப்படிங்கிறது யாருன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அந்த ரசத்தை கட்டி அதை மணியாக மாற்றலாம், மருந்தாக மாற்றலாம், தங்கமாக மாற்றலாம். ஸோ இந்த வித்தை தெரிந்தவர்களே ரசவாதிகள். நன்றி, வணக்கம்.